மம்மி மம்மி லேட் இஸ் கம்மிங். எது கூப்பிட்டு ஒரு ரெண்டு பேர் வச்சு சொல்லி பாஞ்சாலி எங்கே? பாஞ்சாலி கூப்பிடு. I will come. Will call with 5 minutes. செகையால் மம்மி இவருடைய மன்னர்கள் வந்து விட்டார்களா? எஸ் பார்க்கலாம் அல்லவா? டாடி இஸ் காலிங். என் மன்னர்களே பாஞ்சாலி அந்த பாஞ்சாலி நீ பாஞ்சால கண்ணை சீமால பதத்தை படித்ததினால் கருணையில் வந்திருப்பாய். பதத்தை படித்ததினால் கருணையில் வந்திருப்பாய். வந்து வராமலே தலைமையிலே வாழ்ந்திருப்பாய். பாஞ்சாலி ஐவரின் பாதத்தை பணிந்த காரணத்தினால் என்றென்றைக்கும் கணவனோடும் மக்களோடும் துன்பமே நெருங்காமல்
எந்நேரமும் என்னொடியும் எக்கணமும் எப்பேறுபட்ட நொடியும் இன்பமாகவே வாழ கடவுள், ஆனந்தமாகவே இருக்கு. சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன் பெண்ணே இருக்கிறேன். ஆமா தாதா, எனக்கு தனி நாளைக்கு எல்லா கஷ்டமும் நீக்கி நல்லபடியா எப்பெருமானாகி கண்ணு நம்மளை கைவிட மாட்டார். பாஞ்சாலி உன் கையில் இருந்தா நாங்க தெரு நீயா இருந்தா எப்படியாது எல்லாம் நல்லதுக்கே நாட்டை கண்டிப்பாக ஆளுவோம். பாஞ்சாலி அலுவலை பார்த்தால் உங்களால் தாங்க முடியவில்லை. நீ ஒரே நொடியில் விடு. அவன் எங்க இருக்கிறான்? அந்த ஏங்க அவன் அடக்க முடியலையா? தருமபுரியில கலக்கோட்டக்காரனை கூட்டிட்டு வந்து விடுங்க, அவன் அடக்குறானா இல்லன்னு பாரு. பாஞ்சாலி பாஞ்சாலி உங்களை மாலை தரித்து நாள் மாலை சாமி ஒரு மகனுக்கு மகளாக பிறந்த நாள் இந்த வீரப்பன் ஜெயராஜகளை மாலையிட்டு காணகமே கதி அழைகிறேன் சாமி. முள்ளுக்கு ஒரு முடி கொடுத்து உடுக்காடு இல்லாமல் படுக்கடி இல்லாமல் இப்படி காலகமே கதி நலனே என்னை தொட்டு தூயில் இருந்தானே அந்த துரோகி மால்வதை போது அடியே தம்பி துச்சதுனா அந்த பாஞ்சினை கொண்டு வந்து வலது துணை தம்பி அடிச்சானே அந்த பாவி துணை முடிவது எப்போது? இந்த விரித்த குந்தல் முடிவது எப்போது? சொல்லுங்க சாமி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரத்தான் போகிறது. 12 வருட வனவாசம் ஓராண்டு அஜாத வருடத்தை கழித்து வந்தான். பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு கொடுக்கிறேன் என்று துரியோதனன் பட்டயம் எழுதினார். 13ஐயும் கழித்து வந்து நிற்கிறோம். கண்டிப்பாக எம்பெரும் ஆகிய உன் அண்ணன் ஆகிய என்னுடைய மாமன் கண்ணன் நம்மளை கண்டிப்பாக நம்முடைய நாட்டை பெற்று தருவார். உன்னை தொட்டு துயிலுறிந்த அந்த துச்சாலனுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும். நாமளே நாட்டை ஆளுவோம். அராஜகம் வீழும். தர்மம் என்பது அரியணை ஏறும். பயப்படாம இருங்கோ. உங்களை இப்பொழுது அழைத்த காரணத்தை நான் சொல்ல வேண்டும் அல்லவா? ஏன் அழைத்தேன் என்று சொன்னால் 12 வருட வனவாசம் ஓராண்டு அஜாத வருடத்தை கழித்து வாடா தருமா. அப்படி கழித்து வந்ததை உண்டானால் துரியோதனன் சொன்ன அந்த பாதி நாட்டை நாங்கள் வாங்கி தருகிறோம் என்று சொன்னார்கள் பெரியோர்கள். அப்படி நாட்டை வாங்கி தருகிற போது என்னது
அண்ணா புரியல. ஏய் எறும்புடா 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 இந்த வாழை மண்ணுக்கு ஆகுதானே இப்படி? ஆமா. இப்படி இப்படி இப்படி. டேய் நான் அப்படினா வெறி எறும்புடா அவன் வேறு பிடிக்க பாஞ்சாலி 7000 மரம் கொண்ட பீமன். இது என்னடா என்ன பண்ண? எதற்காக அழைத்தேன் என்று சொன்னால் 13 கழித்து வந்து உபலாயத்திலே நாம் குடியிருக்கிறோம். இந்த நேரத்திலே மாமனை அழைக்க வேண்டும். எதற்காக அழைத்து வேண்டும் என்று சொன்னால் நாள் அவரை பாத பூஜை செய்து இவ்வளவு நாட்களாக ஒரு நாள் தவறாமல் அவருக்கு பாத பூஜை நாம் செய்தது உண்டு. எப்படி செய்தோம் என்றால் கூட என்கிட்ட நெருங்காத. நமக்கு தெரிந்த மலரை பறிப்போம், அவருடைய பாதத்துக்கு பூஜை செய்வோம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல, கிடையாது. நாடு கேட்க துரியோதனட்ட போறாரு. அதனால அவருக்கு உகந்த மலர் எதோ இன்னைக்கு ஒரு நாளும் அவருக்கு உகந்த மலர் அவர் விருப்பப்படுற மலர் எதுவோ அந்த மலர் என்னன்னு கேட்போம். அவர் என்ன மலர்னு சொல்லட்டும். அதல சுதல பாதாள தராதல எங்கே இருந்தாலும் தெரியும் அதை கொண்டு வந்து அவருக்கு பாத பூஜை பண்ணி அனுப்பணும். அதனால பகவானை துதிக்கணும், கண்ணனை வர வைக்கணும். மலர் எங்கே இருந்தாலும் சரி. நல்ல மலையில தோற சொல்லிடுவேன். போடா குண்டாவில கேஸ் பிடிச்சவன வராய வராய ராமா வைகுந்தானுக்கு வராய வராய ராமா வராய வராய ராமா வராய வராய ராமா வராய வராய ராமா வைகுந்தானுக்கு வராய வராய ராமா வராய வராய ராமா வராய வராய ராமா சிவால காண வேண்டி சிந்தாமணி ராமா சிவால காண வேண்டி சிந்தாமணி ராமா சிவால காண வேண்டி சிந்தாமணி ராமா கண்புள்ள மலர் பறித்து பாண்டவர்கள் போட்டி செய்தோம். வராய வராய ராமா மாமாவை துதித்திருக்கிறோம். மாமா வரட்டும், அவருக்கு எந்த மலர் உகந்ததோ அவர் வாயால் சொல்லட்டும். அதுக்கு பிறகு மற்றது சாமி நாங்கள் அழைத்து விடுவே. அதோ ஆழ்வார் வருகிறது, செங்கடன் ஆழ்வார் வருகிறது. கண்டிப்பா அருகிலே வரட்டும். அதுக்கு பிறகு பார்க்கலாம்.
நாராயணா
இவ்வளவு நேரத்துக்கு எந்த கொடியா கிட்ட போயிட்டு எங்கப்பா வர முடியும்? உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும். உறவு என்பதெல்லாம் அந்த பக்கம். நாமக்கிறது எங்க? நாமக்கிறது எங்க இருக்கிறோம்? இங்கதான் இருக்கிறோம். எங்க? இங்கதான் இருக்கிறோம். ஆனா தர்மபுரி மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, பெண்ணாகர வட்டத்துல இருந்து தர்மபுரி மாவட்ட எல்லையில இருக்கிறோம். நாம அரூர் வட்டம், தர்மபுரி மாவட்டம். நம்மளது கிழக்கு, இவங்களுக்கு மேற்கு. அதனால நம்ம உறவுகளா கிழக்கு இருக்கிறது. இங்கெல்லாம் போக முடியாது. அப்படி தவிர பேசவும் கூடாது. எனக்கு வந்து ஓனைக்கல்லு தான் பொண்டாட்டி. ஒகனைக்கல்ல மனைவி. சரிப்பா, நீ எதுவும் மேற்கு வந்துக்கிற என்ன பண்றது? நான் நைட்ல ஆடுறேன், என் கூட்டுக்காரி பகல்ல எண்ணெய் வச்சு ஆடுறான். இரவுல கூத்தாடி கொண்டு இருக்கிறாய். பகலும் மணி எங்க ஆட்டம்? பகலாட்டம். பகலாட்டம் என் கூட்டுக்காரி வகனுக்கு எல்லா ஆத்துல எல்லாத்துக்கும் உருவி விட்டுனுக்குறான். உடம்பு தேய்க்கிற வேலைங்கிறாங்க. உடம்பு தேய்க்கிறது, எண்ணெய் வச்சு தேய்க்கிறது. எண்ணெய் வச்சு தேய்க்கிறது. சரிப்பா, அது ஒரு தொழில் தான் மனிதனுக்கு. சரியா? கோயந்தா கோயந்தா சொல்லுப்பா. நானும் அதே தான். கோயந்து கோயந்து கோயந்தா போ. இங்க பாரு, நல்லா பேசுறா. கோயந்து கோயந்து கோயந்தா புகழ கோயந்தா. எங்க விக்கிறாரு? எங்க வைக்கிறியோ இல்ல, எந்த மார்க்கெட்ல வியாபாரம் ஆகுது தெரியலப்பா. இங்க பாரு, அரூர் மார்க்கெட்ல நான் சொல்லுவேன் புகழ விக்கிறான்னு. நானா? யாரோ விக்கிறோம் விடு. சரிப்பா. ஒரு மனிதனாக விழுந்து விட்டாலும் ஒரு தொழில் வேணும். இரவு நேரத்தில் ஆட்டம் தான் ஆடுறதுக்கு வரலாம். ஆட்டெல்லாம் என்ன வியாபாரம் செய்யணும்? புகழைய மூட்டை கட்டி தூக்கிட்டு போய் சந்தையில் வித்துதான் தீரணும். கோயிலா எனக்கு ஒரு குறை கோயில்டா. என்னப்பா குறை? எனக்கு சொல்ல முடியாத குறை கோயில். ஒரு மனிதனாக இருந்து விட்டால் ஏற்றம் தாழ்வு இருக்கிறது. அதனால அதாவது சொல்லு, என்ன குறைன்னு சொல்லு. முடிஞ்சா தீர்த்து வைக்கிறேன், இல்லன்னா அதுக்கான வழி சொல்றேன். கோயந்தா, எனக்கு ஒரு குஞ்சு, எங்க அக்காளுக்கு ஒரு குஞ்சு கோயந்தா. எங்க அப்பா சாகர் மாதிரி இருந்தானா